ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 2 கப் பார்த்தீங்க அப்படின்னா நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 கப் இந்த உளுந்தை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பதுக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு அதே கப்பால் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப் வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 கப் உளுந்துக்கு 1 கப் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பையும் வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு இப்போ கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்குறேன். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா பேப்பர் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பேப்பர் மாதிரி வந்ததும் நீங்கள் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7-8 பூண்டு பல் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இட்லி பொடி பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடில் அரைக்கலாம். இது என்னோடய மெத்தடில் நான் அரைக்கிறேன். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா அந்த பிளேட்க்கு மாற்றிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஸோ இது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்க போகிறோம். சால்ட்டு சேர்த்துட்டு இந்த இட்லி பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பொடி அரைச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொடி கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ பொடி இந்த மாதிரி நல்லா ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா ஆறுனதும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க.